இப்போதே தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையையும் தொழிலையும் மாற்றும் உணர்வு. பிரசன்ஸ். பயிற்சி. வஷ். அதிரடியான ஆரம்பம். 3 நிமிடங்கள். கதை. மதுரையில் முருகன். மதுரையில் முருகன் ஒரு சிறிய மொபைல் கடை வைத்திருந்தார். பல வருட உழைப்பு. ஆனால் திடீரென்று ஒரு பெரிய ஷோரூம் அவர் கடைக்கு எதிரே வந்தது. முருகனின் வியாபாரம் நலிவடைந்தது. கையில் இருந்த சேமிப்பு கரைந்தது. வாழ்க்கையே முடிந்துவிட்டது. இனிமேல் நான் எதற்கும் உதவாதவன் என்று விரக்தியில் இருந்தார். தன் அடையாளத்தை, ஐடென்டிட்டி அந்த கடையோடு சேர்த்து வைத்திருந்தார் முருகன். கடை போனதும் அவரே தொலைந்து போனது போல் உணர்ந்தார். ஆடியன்ஸ் கனெக்ட். உங்களில் எத்தனை பேர் முருகனைப் போல உணர்கிறீர்கள்? ஒரு நஷ்டம், ஒரு பிரிவு அல்லது ஒரு தோல்வி உங்களை முழுமையாக முடக்கி வைத்திருக்கிறதா? நீங்கள் இழந்தது வெறும் பொருளையோ அல்லது உறவையோ அல்ல, உங்களையே இழந்துவிட்டதாக நினைக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். முருகனுக்கு ஒரு ரகசியம் புரிந்தது. அதுதான் உணர்வு. பிரசன்ஸ். இன்று முருகனிடம் பெரிய கடை இல்லை. ஆனால் அவரிடம் எதற்கும் அஞ்சாத மனவலிமையும் தெளிவான தொழிலறிவும் இருக்கிறது. அது எப்படி வந்தது? வாருங்கள் பார்ப்போம். இன்றைய நிதர்சனம் 5 நிமிடங்கள். தமிழ்நாட்டில் இன்று பலருக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை. வருமானம் இருக்கிறது, ஆனால் வளர்ச்சி இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தீர்வதில்லை. விற்பனை, சேல்ஸ். பயம். ஒரு பொருளை விற்கவோ, ஒரு ஐடியாவை சொல்லவோ பயம். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை. AI மற்றும் தொழில்நுட்ப பயம். என் வேலை போய்விடுமா? எனக்கு தொழில்நுட்பம் தெரியாதே என்ற நடுக்கம். நிம்மதியின்மை. பிசினஸ் ஸ்லோவாக இருக்கிறது. போட்டி அதிகமாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், உங்கள் பிரச்சனை வெளியில் இல்லை, உங்கள் மனதிற்குள் இருக்கும் ஈகோ மற்றும் கடந்த கால நினைவுகளில் இருக்கிறது. இந்த வீடியோவின் வாக்குறுதி 3 நிமிடங்கள். இந்த 1 மணி நேர பயிற்சியின் முடிவில் நீங்கள் 1. எந்த ஒரு நஷ்டத்தையும் வளர்ச்சியாக மாற்றக் கற்றுக்கொள்வீர்கள். 2. பயமில்லாமல் தொழிலில் அல்லது வேலையில் எப்படி ஜெயிக்கலாம் என்று புரிந்து கொள்வீர்கள். 3. மன அழுத்தமில்லாத, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு தெளிவான மனநிலையை பெறுவீர்கள். 4. உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தேவையான உள்நிலை வலிமையை, இன்னர் பவர் அடைவீர்கள். முக்கிய போதனைகள். படிவாரியாக 30 நிமிடங்கள். ஸ்டெப் 1. இப்போது த நவ் என்பதில் வாழுங்கள். விளக்கம். நம் மனம் எப்போதும் நாளை நடப்பதையோ அல்லது நேற்று நடந்ததையோ நினைத்து கவலைப்படும். ஆனால் வெற்றி என்பது இந்த நொடியில், பிரசன்ட் மொமெண்ட். நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. உதாரணம். திருச்சியில் லட்சுமி வீட்டிலிருந்தே ஆன்லைன் வேலை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் யாரும் வரமாட்டார்கள் என்று பயந்தார். ஆனால் அந்த பயத்தை விட்டுவிட்டு இப்போது செய்யும் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினார். வாழ்க்கை பயன்பாடு. வேலையை ஒரு சுமையாக பார்க்காமல் இந்த நொடியில் அந்த வேலையை சிறப்பாகச் செய்யுங்கள். ஸ்டெப் 2. ஈகோ மற்றும் ஆன்மா, ஸ்பிரிட். வித்தியாசம். விளக்கம். நான் பெரிய ஆள், எனக்கு புகழ் வேண்டும் என்று நினைப்பது ஈகோ. நான் செய்யும் வேலை பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பது ஆன்மா. ஈகோ எதையும் இழக்க பயப்படும். ஆன்மா எதையும் ஒரு வாய்ப்பாக பார்க்கும். கதை. எக்கார்ட் டோலே சொல்கிறார், ஈகோ எதையோ இழந்துவிட்டோம் என்று அழும்போது, ஆன்மா எதையோ கண்டுகொண்டோம் என்று மகிழ்கிறது. வாழ்க்கை பயன்பாடு. தோல்வி வரும்போது நான் தோற்றுவிட்டேன் என்று நினைக்காமல், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று கேளுங்கள். ஸ்டெப் 3. பயத்தை எதிர்கொள்ளுங்கள். இன்னர் பாடி அவேர்னஸ். விளக்கம். பயம் வரும்போது உங்கள் உடலுக்குள் ஒரு அதிர்வு ஏற்படும். அதை தவிர்க்காதீர்கள். உங்கள் மூச்சையும் உடலுக்குள் இருக்கும் உயிரோட்டத்தையும் கவனித்தால் பயம் மறைந்துவிடும். உதாரணம்.
ஒரு சேல்ஸ் மீட்டிங்கிற்கு போகும்போது படபடப்பாக இருந்தால் கண்களை மூடி 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் உடலின் உயிரோட்டத்தை உணருங்கள். வாழ்க்கை பயன்பாடு. பதற்றம் வரும்போதெல்லாம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். ஸ்டெப் 4. தெரியாது என்பதில் உறுதியாக இருங்கள். கம்ஃபர்ட் வித் நாட் நோயிங். விளக்கம். எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எனக்குத் தெரியாது, ஆனால் நான் கற்றுக்கொள்வேன் என்ற மனநிலை உங்களுக்கு பேராற்றலை தரும். கதை. மேடையில் பேசும்போது எக்கார்ட் டோலே எதையும் தயாரிப்பதில்லை. அந்த அமைதியிலிருந்து வரும் வார்த்தைகளை பேசுகிறார். அதுதான் அதிக சக்தி வாய்ந்தது. வாழ்க்கை பயன்பாடு. புதிய தொழில்நுட்பம் AI தெரியவில்லை என்றால் பயப்படாதீர்கள். அமைதியாக அதை கற்கத் தொடங்குங்கள். ஸ்டெப் 5. இயற்கையோடு இணையுங்கள். நேச்சர். விளக்கம். செடி, கொடி, வானம் இவற்றை 2 நிமிடம் கவனிப்பது உங்கள் மனதைச் சுத்தப்படுத்தும். உதாரணம், ஒரு மரத்தை வெறும் மரமாக பார்க்காமல் அதன் அமைதியை உணருங்கள். அது எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நொடியில் இருக்கிறது. வாழ்க்கை பயன்பாடு. தினமும் 5 நிமிடம் மொட்டை மாடியில் வானத்தை பாருங்கள் அல்லது ஒரு செடியை கவனியுங்கள். ஸ்டெப் 6. பொறுப்பேற்பது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. விளக்கம். உங்கள் குடும்பத்தின் மீதான பொறுப்பு உங்களை ஓட வைக்க வேண்டும், ஆனால் அது உங்களை அழுத்தக்கூடாது. கதை. குமார் தன் குடும்பக் கடனை அடைக்கப் போராடினார். அவர் கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு வேலையை சரியாகச் செய்யத் தொடங்கினார். 30 நாட்களில் அவர் தொழிலில் மாற்றம் தெரிந்தது. வாழ்க்கை பயன்பாடு. பெரிய இலக்கை நினைக்காமல் இன்றைய வேலையைச் சிறப்பாகச் செய்யுங்கள். சேல்ஸ் ட்ரைனிங் பகுதி 10 நிமிடங்கள். விற்பனை என்பது ஒரு பொருளை திணிப்பது அல்ல, அது ஒரு சேவை. கஸ்டமர் எப்படி நினைப்பார்? இவர் எதையாவது என்னிடம் விற்கப் பார்க்கிறாரா என்ற சந்தேகம் இருக்கும். எப்படி பேச வேண்டும்? அவர்களின் பிரச்சனையை முதலில் கேளுங்கள். ட்ரஸ்ட் பில்ட். உங்கள் கவனம் லாபத்தில் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவுவதில் இருக்க வேண்டும். மாதிரி. தமிழ் உரையாடல். அண்ணா, நீங்க இதை இப்போவே வாங்க வேண்டாம். முதல்ல இந்த டெமோ பாருங்க. இது உங்க கரண்ட் பில்லை எப்படி குறைக்கும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் பேசலாம். ஃபார்முலா. பிரச்சனை, ப்ராப்ளம். மதிப்பு, வேல்யூ. ஆதாரம், ப்ரூஃப். சலுகை, ஆஃபர். முடிவு, க்ளோஸ். உணர்ச்சிகரமான வெற்றிக்கதை. 5 நிமிடங்கள். சென்னையில் ஒரு கூலித் தொழிலாளியின் மகன் செல்வன். திடீரென்று தந்தை விபத்தில் சிக்கினார். செல்வனுக்கு வேலையில்லை, குடும்பம் நடுத்தெருவில். அப்போது அவர் உணர்வு, பிரசன்ஸ் பற்றிய ஒரு வீடியோவை பார்த்தார். இழந்ததைப் பற்றி கவலைப்பட்டு பயனில்ல என்று உணர்ந்தார். கையில் இருந்த 500 ரூபாயில் பூ வாங்கி விற்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் உண்மையான அக்கறையோடு பேசினார். இன்று அவர் ஒரு பெரிய பூ ஏற்றுமதி நிறுவனம் நடத்துகிறார். அவர் சொன்னது, நான் என் பயத்தை மூச்சோடு சேர்த்து வெளியே விட்டேன், வெற்றியை பிடித்தேன். ஆக்ஷன் பிளான். 5 நிமிடங்கள். டே 1. காலையில் எழுந்தவுடன் 5 நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். எதையும் யோசிக்காதீர்கள். டே 3. உங்கள் மனதில் எழும் கவலை தரும் எண்ணங்களை ஒரு சாட்சியாக கவனியுங்கள். அதை எதிர்க்காதீர்கள். டே 7. ஒரு வேலையை செய்யும்போது அடுத்து என்ன என்று நினைக்காமல் இப்போது செய்வதில் 100% கவனம் செலுத்துங்கள். 30 டே பிளான். தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். AI, சேல்ஸ் ஆர் கம்யூனிகேஷன். இப்பண்டு புரிதல். பியூரித்தால் பிராண்ட் CA இயல்பாகச் சேர்க்கவும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் விரும்பினால் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்திற்கு தேவையான AI தொழில்நுட்பத்தை எளிமையாக தமிழில் கற்றுக்கொள்ள நாங்கள் உதவுகிறோம்.
நீங்கள் இன்னும் ஆழமாக சீரியஸாக கற்றுக்கொள்ள விரும்பினால் கீழே உள்ள லிங்கை பாருங்கள். இணையதளம் SDBtips puritalsounder.com கோர்ஸ் வாட்ஸ்அப் கேட்டலாக் இஜி டிபிஸ் மாம் பப்பார்வே மீ கஜி ஜிட்டி மைண்டான் நோந்தி சிக் புரிதல் தளத்தில் உங்கள் வளர்ச்சிக்கான பல விஷயங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. முடிவு நிமிடங்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். உங்கள் ஈகோ அழும்போது உங்கள் ஆன்மா விழித்துக் கொள்கிறது. பயப்படாதீர்கள். உங்கள் உள்ளே இருக்கும் அமைதியே உங்கள் மிகப்பெரிய சக்தி. உங்களால் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். புரிதல் சவுந்தருடன் இணைந்திருங்கள். நன்றி. காட்சி மற்றும் போஸ்டர் யோசனைகள். விஷுவல் இமேஜ் ஐடியாஸ். பகுதி காட்சி விவரம். சீன் டிஸ்கிரிப்ஷன். போஸ்டர் டெக்ஸ்ட். தம்ப்நெயில் ஐடியா. ஆரம்பம். ஒரு கிராமத்து நபர் கவலையுடன் அமர்ந்திருப்பது, பின் மெல்ல சிரிப்பது. நஷ்டம் வெற்றியாக மாறும் ரகசியம். கடை நஷ்டமா? கவலை வேண்டாம். முருகன் போட்டோ. கோர் டீச்சிங். அமைதியான காடு அல்லது கடற்கரையில் எக்கார்ட் டோலே பேசுவது போன்ற பின்னணி. இப்போது வாழ்வதன் வலிமை. மன அழுத்தம் மறைய 3 நிமிடம் போதும். சேல்ஸ் பகுதி. இருவர் கை குலுக்குவது. ஒரு விற்பனையாளர் வாடிக்கையாளரை அக்கறையுடன் கவனிப்பது. பயமில்லாத விற்பனை கலை. சேல்ஸில் கில்லாடியாவது எப்படி? CTA லேப்டாப்பில் ஒருவர் AI மூலம் வேலை செய்வது. அருகில் செல்போனில் வாட்ஸ்அப் லோகோ. தமிழில் AI கற்கலாம். AI உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போதே சேருங்கள். குறிப்பு. இந்த ஸ்கிரிப்ட் எக்கார்ட் டோலேயின் தத்துவங்களை தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலோடு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் கூறப்பட்டுள்ள கதைகள் மற்றும் பெயர்கள் புரிதலுக்காக உருவாக்கப்பட்டவை. எக்கார்ட் டோலேயின் நேரடி மேற்கோள்கள் ஸ்கிரிப்டின் சாரமாக வைக்கப்பட்டுள்ளன.